கிருஷி ஜாகரன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவசாய செய்திகள் பவர்ட் பை ஸ்டில் இந்தியா. டிஜிட்டல் பயிர் கணக்கெடுப்பு கூடுதல் நிதி கேட்கும் அமைச்சகம். மயிலாடுதுறையில் விவசாயிகள் பங்கேற்கும் மாபெரும் போராட்டம். தென்காசி மாவட்டத்தில் விளை நிலத்துக்குள் நுழையும் யானைகள். டிஜிட்டல் பயிர் கணக்கெடுப்பு கூடுதல் நிதி கேட்கும் அமைச்சகம். 2027 ஆண்டுக்குள் 11 கோடி விவசாயிகளுக்கு டிஜிட்டல் அடையாளங்களை உருவாக்குவதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த நிலையில் மத்திய வேளாண் அமைச்சகம் 2025-26 நிதியாண்டில் விவசாயிகள் பதிவேட்டை உருவாக்குவதற்கான அதன் 2 முயற்சிகளுக்கு மத்திய நிதி அமைச்சகத்திடமிருந்து சிறப்பு மத்திய உதவியை நீட்டிக்க முயன்றுள்ளது. அடுத்த நிதியாண்டில் 2025-26 காரிப் மற்றும் ரபி பருவங்களுக்கு டிஜிட்டல் பயிர் கணக்கெடுப்பை, அதாவது டிசிஎஸ் என்று சொல்லப்படுகிற டிஜிட்டல் கிராப் சர்வே ஆதரிப்பதற்காக வேளாண் அமைச்சகம் ரூபாய் 2000 கோடி ஒதுக்க கோரியுள்ளதாக கூறப்படுகிறது. நகர்ப்புறங்களில் மாநில அரசுகளின் நிலம் தொடர்பான சீர்திருத்தங்கள் மற்றும் அடுத்த நிதியாண்டில் கிராமப்புற நிலப்பதிவுகளை நவீனமயமாக்குதல் மற்றும் டிஜிட்டல் மயமாக்குதல் ஆகிய 2 முயற்சிகளுக்கு நிதி ஆதரவை தொடருமாறு கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் நிதி அமைச்சகத்தை வலியுறுத்தியது. கடந்த ஆண்டு நிதி அமைச்சகம் 2 முயற்சிகளுக்கும் தலா ரூபாய் 5000 கோடி ஒதுக்கியது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறையில் விவசாயிகள் பங்கேற்கும் மாபெரும் போராட்டம். குத்தகை விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி வருகிற மார்ச் 25 மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக விவசாய சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த வைத்தீஸ்வரன் கோவிலில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான நிலத்தில் குத்தகை சாகுபடி செய்து வரும் விவசாயிகளின் அவசர கூட்டமானது நடைபெற்றது. கோயில் நிலங்களில் குத்தகை விவசாயிகள் 100-200 ஆண்டுகளாக சாகுபடி செய்து வரும் நிலையில் குத்தகை பாக்கியை காரணம் காட்டி நில அபகரிப்பாளர் என தெரிவித்து நில வெளியேற்றம் செய்ய முயற்சிப்பது சட்டவிரோதமானது என்று கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் தெரிவித்தனர். இந்த நிலையில் இதனை அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வரும் மார்ச் 25 ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்கும் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் நடைபெற உள்ளதாக விவசாயிகள் சங்கத்தினர் தெரிவித்தனர். தென்காசி மாவட்டத்தில் விளைநிலத்துக்குள் நுழையும் யானைகள். தென்காசி மாவட்டத்தில் சிவகிரி வட்டாரத்தில் அரசால் அமைக்கப்பட்ட சூரிய சக்தி மின்வேலிகளையும் யானைகள் சேதப்படுத்தி விளைநிலங்களுக்குள் நுழைவதால் செய்வதறியாமல் தவிப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் வனத்துறையால் விரட்டப்படும் யானைகள் வேறொரு பகுதி வழியாக விளைநிலங்களுக்குள் புகுந்து விடுகின்றன என்றும், சில யானைகள் விவசாய நிலங்கள் அருகே குளத்தின் பகுதிகளுக்குள் புதர்களில் மறைந்து நிற்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். யானைகளை வனத்தின் உள்பகுதிகளுக்குள் விரட்டுவதற்கும் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவும் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கூடுதல் ரோந்து குழுக்களை அமைத்து இதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் வனத்துறையினர் தரப்பில் உறுதி தெரிவிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் சற்று ஆறுதல் அடைந்துள்ளனர். இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மேலும் தொடர்ந்து விவசாயம் சார்ந்த செய்திகளை அறிந்து கொள்ள கிருஷி ஜாகரன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.